ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு வீடியோவில் இந்த வாக்கியங்கள்லாம் ஹிந்தியில் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க போகிறோம். நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராக்டிஸ்க்கு தேவையான பிடிஎஃப்பை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டியூஷன் சென்டரில் ஸ்டூடெண்ட் கேட்குற கேள்வி, ஜி நான் உள்ளே வரலாமா? ஒரு பெர்மிஷனாக கேட்குறது, ஜி நான் உள்ளே வரலாமா அப்படின்னா, ஜி மே அந்தர் ஆ சக்தா ஹூம், ஜி மே அந்தர் ஆ சக்தா ஹூம் அப்படின்னு கேட்கணும். மே அப்படின்னா நான், அந்தர் உள்ளே, ஆ சக்தா ஹூம் அப்படின்னா வரலாமா அப்படின்னு அர்த்தம். ஜி மே அந்தர் ஆ சக்தா ஹூம் அப்படின்னு கேட்கணும். இந்த வாக்கியத்தை ஒரு ஃபீமேல் பர்சன் சொல்கிறதா இருந்தால், ஜி மே அந்தர் ஆ சக்தி ஹூம் அப்படின்னு கேட்டுக்கணும். மேலுக்கு ஆ சக்தா ஹூம் அப்படின்னு கேட்கணும். ஃபீமேலாக இருந்தால் ஆ சக்தி ஹூம் அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகே, இப்போ டீச்சர் சொல்கிறாங்க, சரி நீ உள்ளே வா அப்படின்னா, டீக் ஹே தும் அந்தர் ஆவோ, டீக் ஹே தும் அந்தர் ஆவோ அப்படின்னு சொல்லணும். டீக் ஹே அப்படின்னா சரி, தும் நீ, அந்தர் ஆவோ உள்ளே வா. ஜி நான் தண்ணி குடிக்கலாமா? ஒரு டியூஷன் சென்டரில் குட்டி பிள்ளைங்களை ஹிந்தியில் பேச வச்சு பழகிறதுக்கு இந்த வாக்கியங்கள்லாம் யூஸ் ஆகும். ஸோ நல்லா கற்றுக்கோங்க. ஜி நான் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு ஒரு பாய் கேட்குறதா இருந்தால், ஜி மே பானி பீ சக்தா ஹூம், ஜி மே பானி பீ சக்தா ஹூம் அப்படின்னு கேட்கணும். இதே இது ஒரு கேர்ள் கேட்குறதா இருந்தால், ஜி மே பானி பீ சக்தி ஹூம் அப்படின்னு கேட்கணும். ஓகே, இது ஒரு கான்வர்சேஷன் டைப்பாக கேள்வி அண்ட் பதில் இந்த மாதிரி இப்போ நம்ம கொண்டு போகலாம். சரி நீ குடி அப்படின்னா, டீக் ஹே தும் பியோ, டீக் ஹே தும் பியோ அப்படின்னு சொல்லணும். டீக் ஹே அப்படின்னா சரி, தும் பியோ அப்படின்னா நீ குடி அப்படின்னு அர்த்தம். ஜி நான் ரெஸ்ட் ரூம் போகலாமா? ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய தவிர்க்க முடியாத கேள்விகளில் இதுவும் ஒன்று. ஜி நான் ரெஸ்ட் ரூம் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாயா இருந்தால் जी मैं रेस्ट रूम जा सकता हूँ, जी मैं रेस्ट रूम जा सकता हूँ அப்படின்னு கேட்கணும். கேலா இருந்தா ஜி மே ரெஸ்ட் ரூம் ஜா சக்தி ஹூ அப்படின்னு கேட்கணும். இப்போ டீச்சர் சொல்றாங்க, சரி நீ போ ஆனா சீக்கிரம் வா. இது எப்படி சொல்றதுன்னா, டீக் ஹே தும் ஜாவோ லேக்கின் ஜல்தி ஆனா, டீக் ஹே தும் ஜாவோ லேக்கின் ஜல்தி ஆனா அப்படின்னு சொல்லணும். டீக் ஹே அப்படின்னா சரி, தும் ஜாவோ நீ போ, லேக்கின் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம், ஜல்தி ஆனா அப்படின்னா சீக்கிரம் வா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம ஆனா அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான ரெஸ்பெக்ட் டைப். நம்ம ஆவோ அப்படின்னு ஒரு ஹார்டா சொல்லாம, ஜல்தி ஆனா சீக்கிரம் வா அப்படின்னு அர்த்தம். நீ ஏன் டியூஷனுக்கு லேட்டா வந்த? ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி கேட்கணும். நீ ஏன் டியூஷனுக்கு லேட்டா வந்த அப்படின்னா, தும் டியூஷன் கே லியே தேர் சே கியூ ஆயே, தும் டியூஷன் கே லியே தேர் சே கியூ ஆயே அப்படின்னு கேட்கணும். தும் அப்படின்னா நீ, டியூஷன் கே லியே அப்படின்னா டியூஷனுக்கு அப்படின்னு அர்த்தம், தேர் சே அப்படின்னா லேட்டா, கியூ ஆயே ஏன் வந்தாய். ஆல் டுகெதர் தும் டியூஷன் கே லியே தேர் சே கியூ ஆயே அப்படின்னு கேட்கணும். ஒரு பாய்கிட்ட நம்ம கேட்குறோம், தும் டியூஷன் கே லியே தேர் சே கியூ ஆயே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரு கேர்ள்கிட்ட கேட்கும்போது, தும் டியூஷன் கே லியே தேர் சே கியூ ஆயி அப்படின்னு கேட்கணும். பாய்க்கு ஆயே கேட்கணும், கேர்ளுக்கு ஆயி அப்படின்னு கேட்கணும். இப்போ ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, டிராஃபிக் ரொம்ப இருந்தது அதனால லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக் ரொம்ப இருந்தது அதனால லேட் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லணும். இது எப்படி ஹிந்தியில் சொல்றதுன்னா, டிராஃபிக் பகுத் தா இஸ்லியே லேட் ஹோ கயா, டிராஃபிக் பகுத் தா இஸ்லியே லேட் ஹோ கயா அப்படின்னு சொல்லணும். பகுத் அப்படின்னா ரொம்ப, தா அப்படின்னா இருந்தது, இஸ்லியே அப்படின்னா அதனால், லேட் ஆகிவிட்டது லேட் ஹோ கயா அப்படின்னு சொல்லணும். நீ ஏன் நேத்து டியூஷனுக்கு வரல, நீ ஏன் நேத்து டியூஷனுக்கு வரல அப்படின்னு கேட்கிறத, தும் கல் டியூஷன் கியூ நஹி ஆயே, தும் கல் டியூஷன் கியூ நஹி ஆயே அப்படின்னு கேட்கணும். இந்த வாக்கியம் ஒரு பாய்கிட்ட கேட்கக்கூடியது, ஆயே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாக்கியத்தை ஒரு கேர்ள்கிட்ட சொல்லும்போது, தும் கல் டியூஷன் கியூ நஹி ஆயி அப்படின்னு கேட்கணும். ஜி நான் வெளியே போயிட்டேன், ஏன் டியூஷன் வரல அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. ஜி நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எப்படி ஹிந்தியில் சொல்றதுன்னா ஜி மே பாகர் கயா தா, ஜி மே பாகர் கயா தா அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண் சொல்லும்போது ஜி மே பாகர் கயி தி அப்படின்னு சொல்லணும். இன்னொரு ரீசன், எனக்கு உடம்பு சரியில்லை, டியூஷன் ஏன் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. எனக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை, ஆரோக்கியம் சரியில்லை அப்படிங்கிறத மேரி தபியத் டிக் நஹி தி, மேரி தபியத் டிக் நஹி தி அப்படின்னு சொல்லணும். இந்த தபியத் அப்படிங்கிறது ஒரு ஃபெமினைன், பெண் பால். அதனால இந்த தி அப்படிங்கிறத கடைசியாக நம்ம யூஸ் பண்ணணும். மேரி தபியத் டிக் நஹி தி அப்படின்னு சொல்லணும். எப்பொழுது ஸ்கூலில் உங்களுக்கு ஹிந்தி எக்ஸாம்? எப்படி கேட்கலாம்? ஆப்கா ஹிந்தி எக்ஸாம் ஸ்கூல் மே கப் ஹே, ஆப்கா ஹிந்தி எக்ஸாம் ஸ்கூல் மே கப் ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப்கா அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம், கப் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஆப்கா ஹிந்தி எக்ஸாம் ஸ்கூல் மே கப் ஹே அப்படின்னா உங்களுடைய ஹிந்தி எக்ஸாம் ஸ்கூலில் எப்போ அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்மலாக பேசக்கூடிய சில வாக்கியங்களை பார்க்கலாம். ஹிந்தி நோட்புக்கை எடு, ஹிந்தி நோட்புக்கை எடு அப்படின்னா ஹிந்தி நோட்புக் நிக்காலோ, ஹிந்தி நோட்புக் நிக்காலோ அப்படின்னு சொல்லணும். ஹிந்தி நோட்புக் நிக்காலோ அப்படின்னா ஹிந்தி நோட்புக்கை எடு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல லோ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா லோ அப்படிங்கிறது உன்னை கொடுத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. நிக்காலோ அப்படின்னா அவுட் ஆஃப், டேக் இட் அவுட், வெளியே எடு, இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நிக்காலோ. ஓகேவா? ஹிந்தி நோட்புக் நிக்காலோ அப்படின்னா ஹிந்தி நோட்புக்கை எடு, வெளியே எடு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப குட்டி பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னால் அரே அப்படிங்கிறது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரே ஹிந்தி நோட்புக் நிக்காலோ அப்படின்னா அடே ஹிந்தி நோட்புக் எடு அப்படின்னு அர்த்தம். இந்த அரே அப்படிங்கிற வார்த்தைக்கு அடா, அடி, அந்த ஏ, அப்படியா, ஆச்சரியமாக சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு ஒரு பாய்கிட்ட கேட்கும்போது தும் கஹாசே ஆ ரஹே ஹோ, தும் கஹாசே ஆ ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் அப்படின்னா நீ, கஹாசே எங்கிருந்து, ஆ ரஹே ஹோ வருகிறாய், வந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கேர்ள்கிட்ட கேட்கும்போது தும் கஹாசே ஆ ரஹி ஹோ அப்படின்னு கேட்கணும். ஒரு பாய்கிட்ட கேட்கும்போது தும் கஹாசே ஆ ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும். கேர்ள்கிட்ட கேட்கும்போது தும் கஹாசே ஆ ரஹி ஹோ அப்படின்னு கேட்கணும். உன்னோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னா துமாரா கர் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். இந்த வாக்கியத்தை ஒரு கேர்ள்கிட்ட கேட்டாலும் பாய்கிட்ட கேட்டாலும் சேம் அதே வாக்கியம்தான். துமாரா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். துமாரா கர் கஹா ஹே அப்படின்னா உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். துமாரா அப்படின்னா உன்னுடைய, கர் அப்படின்னா வீடு, கஹா ஹே எங்கே இருக்கிறது. இப்போ டியூஷன் சென்டரில் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. இப்போ டீச்சர் கேட்குறாங்க, நீ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கியா? எப்படி கேட்கலாம்? நீ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறியா அப்படின்னா கியா தும் டெஸ்ட் கே லியே தயார் ஹோ, கியா தும் டெஸ்ட் கே லியே தயார் ஹோ அப்படின்னு கேட்கணும். இந்த கியா அப்படிங்கிறது இல்லாமல் இந்த வாக்கியத்தை சொல்கிறதா இருந்தால் நீ டெஸ்ட்டுக்கு தயாராக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். தும் அப்படின்னா நீ, டெஸ்ட் கேலியே அப்படின்னா டெஸ்ட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். தயார் ஹோ ரெடியாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த வாக்கியத்துக்கு முன்னால் ஒரு கியா சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு கேள்வியாக மாறிக்கும். நீ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வியாக மாறிக்கும். நீ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கியா, கியா தும் டெஸ்ட் கேலியே தயார் ஹோ அப்படின்னு கேட்கணும். இந்த எரேசர் யாருடையது, இந்த பெண்ணு யாருடையது, ஒரு பொருளை காமிச்சு இது யாருடையது அப்படின்னு கேட்கும்போது கிஸ்கா அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கேட்கலாம். ஏ எரேசர் கிஸ்கா ஹே. இந்த மாதிரி கேட்கும்போது அந்த பொருள் ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு பார்த்துட்டு தான் கிஸ்கா ஹே அல்லது கிஸ்கி ஹே அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏ எரேசர் கிஸ்கா ஹே அப்படின்னா இந்த எரேசர் யாருடையது அப்படின்னு அர்த்தம். இந்த புத்தகம் யாருடையது அப்படின்னா ஏ கிதாப் கிஸ்கி ஹே அப்படின்னு கேட்கணும். ஏ கிதாப் கிஸ்கி ஹே அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸில், டியூஷன் சென்டராக இருக்கட்டும், ஒரு வகுப்பறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஸ்டூடெண்ட்டை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்.
சைலண்ட்டாக உட்காரு. எப்படி சொல்லலாம்? சுப் சாப் பைட்டோ அப்படின்னு சொல்லணும். சுப் அப்படின்னா அமைதியா, பைட்டோ அப்படின்னா உட்காரு, அமைதியா உட்காரு. சுப் சாப் பைட்டோ அப்படின்னு சொல்லணும். பேசாதே அப்படின்னா பாத் மத் கரோ. பாத் மத் கரோ, பேசாத. ஓகே, தள்ளி தள்ளி உட்காரு. நம்ம தள்ளி உட்காருன்னு சொல்லலை, தள்ளி தள்ளி உட்காரு. இந்த மாதிரி மீனிங்கில் பேசும்போது எக்ஸாக்ட்லி சேம் வேர்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. தோடா தூர் தூர் பைட்டோ, அவ்வளோதான். தோடா தூர் தூர் பைட்டோ அப்படின்னா கொஞ்சம் தூரம் தூரமாக உட்காரு, கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காரு அப்படின்னு அர்த்தம். தோடா தூர் தூர் பைட்டோ அப்படின்னு சொல்லணும். சண்டை போடாதே அப்படின்னா ஜக்டா மத் கரோ. ஜக்டா மத் கரோ அப்படின்னு சொல்லணும். இந்த ஜக்டா மத் கரோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஒரு வாக்குவாதம் பண்ணாத, ஒரு ஆர்கியூ பண்ணாத அப்படின்னு அர்த்தம். பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணாத, இதை சண்டை போடாத அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லலாம். ஜக்டா மத் கரோ அப்படின்னு சொல்லணும். ஒரு ஃபிசிக்கலாக சண்டை போடுறாங்க, கையினால் சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா லடாய் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லடாய் மத் கரோ அப்படின்னா ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுறது, ஜக்டா மத் கரோ அப்படின்னா வாக்குவாதம் பண்ணுறது. ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுது. ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுது அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் அச்சி தரக் லிக்கோ. ரொம்ப சிம்பிள் தான். ஹேண்ட் ரைட்டிங் அச்சி தரக் லிக்கோ அப்படின்னு சொல்லணும். அச்சி தரக் அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். லிக்கோ அப்படின்னா எழுது. இதை லிக்காவட் அச்சி தரக் லிக்கோ அப்படின்னு சொல்லலாம். லிக்காவட் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு அர்த்தம். லிக்காவட் அச்சி தரக் லிக்கோ அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் நன்றாக எழுது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாங்க? உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறார் அப்படின்னா ஆப்கே பாப்பா கஹா காம் கர்த்தே ஹேன் அப்படின்னு கேட்கணும். ஆப்கே அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். பாப்பா அப்படின்னா அப்பா. இந்த இடத்துல நீங்கள் பிதாஜி அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஹா அப்படின்னா எங்கே, வேலை செய்கிறார் அப்படின்னா காம் கர்த்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஆப்கே பாப்பா கஹா காம் கர்த்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய ஹிந்தி மார்க் எவ்வளவு? உன்னுடைய ஹிந்தி மார்க் எவ்வளோ அப்படின்னா துமாரா ஹிந்தி மார்க் கித்னா ஹே. உன்னுடைய ஹிந்தி மார்க் எவ்வளோ? துமாரா ஹிந்தி மார்க் கித்னா ஹே அப்படின்னு கேட்கணும். கித்னா அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். கிளாஸ் ரூமில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது படித்து முடிச்சிட்டியா அப்படின்னா பட்கர் கதம் கியா அப்படின்னு சொல்லணும். படு அப்படின்னா படிக்கிறது, பட்கர் அப்படின்னா படித்து அப்படின்னு அர்த்தம். முடிச்சிட்டியா கதம் கியா. பட்கர் கதம் கியா அப்படின்னா படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு அர்த்தம். ஓகே, எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னா தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எழுதி முடிச்சிட்டியா எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். படித்து முடிச்சிட்டியாங்கிறத எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் எழுதி முடிச்சிட்டியா அப்படிங்கிறது சொல்லணும். ஓகே, ஐ எம் வெயிட்டிங். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். டியூஷன் முடிந்தது, நீ வீட்டுக்கு போ. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். டியூஷன் முடிந்தது, நீ வீட்டுக்கு போ. எப்படி சொல்லலாம்? டியூஷன் खत्म हो गया, तुम घर जाओ. டியூஷன் खत्म हो गया, तुम घर जाओ அப்படின்னு சொல்லணும். खत्म हो गया அப்படின்னா முடிந்ததுன்னு அர்த்தம். घर जाओ வீட்டுக்கு போ, அவ்வளோதான். யார் கூப்பிடுறாங்க? ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். யாரோ கூப்பிடுறாங்க, யார் கூப்பிடுறாங்கன்னு கேட்கணும். எப்படி கேட்குறதுன்னா கோன் புலா ரஹா ஹே, கோன் புலா ரஹா ஹே அப்படின்னு கேட்கணும். கோன் அப்படின்னா யாரு, புலா ரஹா ஹே கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பேச்சு வழக்கில் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோன் புலா ரஹா ஹே அப்படின்னா யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறத கியா துமாரே பாப்பாக்கோ ஃபோன் கரும், கியா துமாரே பாப்பாக்கோ ஃபோன் கரும் அப்படின்னு கேட்கணும். வழக்கம் போல் கியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்காக நம்ம சேர்க்கறது தான். துமாரே பாப்பாக்கோ அப்படின்னா உன்னுடைய அப்பாவுக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபோன் கரும் அப்படின்னா ஃபோன் பண்ணவா அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னா கியா துமாரே பாப்பாக்கோ ஃபோன் கரும் அப்படின்னு கேட்கணும்.
நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற? புதுசாக நம்ம டியூஷன் சென்டருக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னா தும் கிஸ் ஸ்கூல் மே படுத்தே ஹோ அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? இதே ஒரு கேர்ள்கிட்ட கேட்கறதா இருந்தா தும் கிஸ் ஸ்கூல் மே படுத்தி ஹோ அப்படின்னு கேட்கணும். பாய்க்கு படுத்தே ஹோ, கேர்ளுக்கு படுத்தி ஹோ அப்படின்னு கேட்கணும். கிஸ் ஸ்கூல் அப்படின்னா எந்த ஸ்கூல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? த சேம் எந்த கிளாஸ் படிக்கிற? நீ எந்த கிளாஸ் படிக்கிற அப்படின்னா தும் கோன்சி கிளாஸ் மே படுத்தே ஹோ, தும் கோன்சி கிளாஸ் மே படுத்தே ஹோ அப்படின்னு கேட்கணும். கேர்ளா இருந்தா தும் கோன்சி கிளாஸ் மே படுத்தி ஹோ அப்படின்னு கேட்கணும். கோன்சி கிளாஸ் அப்படின்னா எந்த கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் குட்டி குட்டி வாக்கியங்களா நம்ம பார்க்கலாம். நீ சீக்கிரமா எழுது. நீ சீக்கிரமாக எழுது அப்படின்னா தும் ஜல்தி லிக்கோ அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை கிளாஸ் ரூம்ல நீ வேகமா எழுது அப்படிங்கிறதுக்கும் சீக்கிரமா எழுது அப்படிங்கிறதுக்கும் இந்த சேம் வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தும் ஜல்தி லிக்கோ, அவ்வளோதான். தும் அப்படின்னா நீ, ஜல்தி சீக்கிரமா, லிக்கோ அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம். நீ வேகமா படி அப்படின்னா தும் ஜல்தி படோ, தும் ஜல்தி படோ அப்படின்னு சொல்லணும். நீ சீக்கிரமா படி அப்படிங்கிறதுக்கும் இந்த சேம் வாக்கியம் தான். தும் ஜல்தி படோ. படோ அப்படின்னா படி அப்படின்னு அர்த்தம். உனக்கு என்ன வேணும்? எப்படி சொல்றதுன்னா துமே கியா சாகியே, துமே கியா சாகியே அப்படின்னு சொல்லணும். துமே அப்படின்னா உனக்கு, கியா என்ன, சாகியே அப்படின்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். துமே கியா சாகியே, உனக்கு என்ன வேணும்? டியூஷனுக்கு 10 மணிக்கு வா. ஓகே, ஃபோனில் கேட்குறோம், ஜி டியூஷனுக்கு எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? இப்போ ஜி ஆன்சர் பண்ணுறாங்க, டியூஷனுக்கு 10 மணிக்கு வா. எப்படி சொல்லலாம்? டியூஷன் கேலியே 10 பஜே ஆனா, டியூஷன் கேலியே 10 பஜே ஆனா அப்படின்னு சொல்லணும். ஆவோ அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. டியூஷன் கேலியே அப்படின்னா டியூஷனுக்குன்னு அர்த்தம். 10 பஜே 10 மணிக்கு, வா அப்படின்னா ஆவோ அல்லது ஆனா, ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டியூஷனுக்கு நாளைக்கு வா. இன்னைக்கு பிஸியாக இருக்கிறேன், டியூஷனுக்கு நாளைக்கு வா. எப்படி சொல்லலாம்? டியூஷனுக்கு நாளைக்கு வா அப்படின்னா கல் டியூஷன் கேலியே ஆனா, இல்லைனா டியூஷன் கேலியே கல் ஆனா, இப்படியும் சொல்லிக்கலாம். டியூஷன் கேலியே கல் ஆனா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? கல் அப்படின்னா நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம சேனல் ஃபாலோவர் கேட்டிருந்த சில தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நேராக உட்கார் அப்படின்னா சீதே பைட்டோ அப்படின்னு சொல்லணும். சீதே அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா, நேரா அப்படின்னு அர்த்தம். பைட்டோ அப்படின்னா உட்கார். சீதே பைட்டோ, நேரா உட்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கம்பியை பிடிச்சு உட்காரு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கம்பியை பிடிச்சு உட்கார் அப்படின்னா எப்படி சார் சொல்றது? டண்டா பகடுக்கே பைட்டோ அப்படின்னு சொல்லணும். டண்டா அப்படின்னா கம்பி, பகடுக்கே அப்படின்னா பிடித்துன்னு அர்த்தம். பைட்டோ அப்படின்னா உட்கார். டண்டா பகடுக்கே பைட்டோ அப்படின்னா கம்பியை பிடிச்சு உட்கார் அப்படின்னு அர்த்தம். நம்ம கம்பின்னு கூட சொல்லாம ஹேண்டில் பிடிச்சு உட்காரு, இதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஹேண்டில் பிடிச்சு உட்காரு, ஹேண்டில் பகடுக்கே பைட்டோ, ஹேண்டில் பகடுக்கே பைட்டோ அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள் தான். இது ஃபைனல் அமௌண்ட் இல்லை, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஃபைனல் அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஏ ஃபைனல் அமௌண்ட் நகி ஹே, ஏ ஃபைனல் அமௌண்ட் நகி ஹே அப்படின்னு சொன்னால் போதும். ஏ அப்படின்னா இது, ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னா சேம் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நகி ஹே அப்படின்னா இல்லை. இது ஃபைனல் அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஏ ஃபைனல் அமௌண்ட் நகி ஹே அப்படின்னு சொல்லணும். ஓகே, கரெக்ட். நம்ம ஹிந்தியில் தான் பேசணும் அப்படின்னா ஏ ஆக்ரி கிராயா நகி ஹே அப்படின்னு சொல்லணும். ஆக்ரி அப்படின்னா ஃபைனல், இறுதின்னு அர்த்தம். கிராயா அப்படின்னா அமௌண்ட், நகி ஹே இல்லை. ஏ ஆக்ரி கிராயா நகி ஹே, இது ஃபைனல் அமௌண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் அமௌண்ட் தெரிய வரும். ஒரு டாக்ஸி டிரைவர் பேசக்கூடிய இந்த வாக்கியம். இப்போ சொல்ல முடியாது ஃபைனல் அமௌண்ட்டு, நம்ம போய் ரீச் ஆன பிறகு தான் தெரிய வரும். இந்த மாதிரி மீனிங்கில் சொல்லுவோம் இல்லையா? அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் அமௌண்ட் தெரிய வரும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா வஹாம் பகுஞ்சனே கே பாத் ஹி ஃபைனல் அமௌண்ட் பதா சலேகா. வஹாம் பகுஞ்சனே கே பாத் ஹி ஃபைனல் அமௌண்ட் பதா சலேகா அப்படின்னு சொல்லணும். வஹா அப்படின்னா அங்கே, பகுஞ்சனே கே பாத் அப்படின்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். இங்கே யூஸ் பண்ணுற ஹி அப்படிங்கன்னா அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம்.
பகுஞ்சனே கே பாத் ஹி அப்படின்னா சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னு அர்த்தம். பதா சலேகா அப்படின்னா தெரிய வரும் அப்படின்னு அர்த்தம். வகாம் பகுஞ்சனே கே பாத் ஹி ஃபைனல் அமௌண்ட் பதா சலேகா அப்படின்னா அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் அமௌண்ட் தெரிய வரும் அப்படின்னு அர்த்தம். எந்த பக்கம் போகணும்? இப்போ டிரைவ் பண்ணும்போதே டிரைவர் கேட்குறாங்க, எந்த பக்கம் போகணும்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல. எந்த பக்கம் போகணும்? கிஸ் தரஃப் ஜானா ஹே. கிஸ் தரஃப் ஜானா ஹே, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு அர்த்தம். கிஸ் தரஃப் அப்படின்னா எந்த சைடு, எந்த பக்கம். ஜானா ஹே போகணும். கிஸ் தரஃப் ஜானா ஹே அப்படின்னா எந்த பக்கம் போகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த பக்கம் போகணுமா கேள்வியை கேட்குறோம். இந்த பக்கம் போகணுமா அப்படின்னா இஸ் தரஃப் ஜானா ஹே, இஸ் தரஃப் ஜானா ஹே அப்படின்னு கேட்கணும். இஸ் தரஃப் அப்படின்னா இந்த பக்கம், இஸ் தரஃப் ஜானா ஹே அப்படின்னா இந்த பக்கம் போகணுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த பக்கம் போகணுமா எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். அந்த பக்கம் போகணுமா அப்படின்னா உஸ் தரஃப் ஜானா ஹே, உஸ் தரஃப் ஜானா ஹே அப்படின்னு கேட்கணும். உஸ் தரஃப் அப்படின்னா அந்த பக்கம், ஜானா ஹே போகணுமா அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட் திரும்பணுமா அப்படின்னா லெஃப்ட் முட்னா ஹே, லெஃப்ட் முட்னா ஹே அப்படின்னு கேட்கணும். லெஃப்ட் நம்ம சேம் லெஃப்டை யூஸ் பண்ணிக்கலாம். முட்னா அப்படின்னா டர்ன் பண்ணுறது, திரும்புறது. லெஃப்ட் முட்னா ஹே அப்படின்னா லெஃப்ட் திரும்பணுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை கரெக்ட் ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா பாயே முட்னா ஹே அப்படின்னு கேட்கணும். பாயே அப்படின்னா லெஃப்ட் சைடு, பாயே முட்னா ஹே அப்படின்னா லெஃப்ட் திரும்பணுமா அப்படின்னு அர்த்தம். ரைட்டு திரும்பணுமா அப்படின்னா தாயே முட்னா ஹே அப்படின்னு கேட்கணும். தாயே அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம பேச்சு வழக்கில் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற மாதிரியே ரைட் முட்னா ஹே அப்படியும் கேட்டுக்கலாம். தாயே அப்படின்னா ரைட் சைடு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிறைய வாக்கியங்கள் பார்த்துருக்கோம். ஒரு டிரைவர் பேசக்கூடிய சில வாக்கியங்களை பார்த்தோம். பட் அதிகமாக கிளாஸ் ரூமில் பேசக்கூடிய நிறைய ஹிந்தி வாக்கியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோவில் இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வாக்கியங்களை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் டியூஷன் சென்டரில் நிறைய ஹிந்தி வாக்கியங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹிந்தியில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க. ஸோ அந்த இடமே பார்த்தா ஒரு ஹிந்தி கான்வர்சேஷனாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.